தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். குற்றப்பிரேரணையை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட தெரிவுக் குழுவிற்கு சட்ட அதிகாரம் இல்லை என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோரிய அரசியலமைப்பு மீதான பொருட்கோடலுக்கு அமையவே உயர்நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. பிரதம நீதியரசர் தொடர்பான குற்றப்பிரேரணை மீதான விசாரணை செயற்பாட்டை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த 7 மனுக்கள் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திடம் பொருட்கோடலை கோரியிருந்தது. பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவின் தீர்மானங்களுக்கு எதிராக பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க தாக்கல் செய்திருந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று பரிசீலிக்கப்பட்டது. இதற்கமைய இன்று முற்பகல் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் புதுக்கடை உயர்நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு வருகை தந்திருந்தனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் எஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா, நீதிபதிகளான அனில் குணரத்ன மற்றும் AWA சலாம் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் பிரதம நீதியரசரின் மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுவை பரிசீலிப்பதற்கு முன்னதாக நீதிபதிகள் குழாம் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அறிவித்தது. பாராளுமன்ற நிலையியல் கட்டளை என்பது சட்டமல்லவெனவும் அது பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான விதிமுறை மாத்திரமே எனவும் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் நீதிபதி ஒருவர் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரித்து தீர்மானங்கள் எடுப்பதற்கான சட்ட ரீதியான உரிமை தெரிவுக்குழுவுக்கு இல்லை எனவும் சட்டபூர்வமாக நிறுவப்பட்ட நீதிமன்றம், நீதிபதி அல்லது வேறு நிறுவனத்திற்கு மாத்திரமே அந்த அங்கீகாரம் உள்ளது எனவும் உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரேரணை சமர்ப்பித்தல் மற்றும் அதனை நிறைவேற்றுவதற்கான எளிமை நிலையில் கட்டளைக்கு உள்ள போதிலும் குற்றச்சாட்டுக்களை நிரூபிப்பதற்கான செயற்பாட்டின் போது இயற்கை நியதி கோட்பாடுகளுக்கு அமைய குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினருக்கு விளக்கம் அளிப்பதற்கும் சாட்சியாளர்களிடம் குறுக்கு விசாரணை செய்வதற்கும் சாட்சியாளர்களின் சாட்சியங்களை ஆதாரமற்றவை என நிரூபிப்பதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் வகையில் சட்டம் வகுக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் சுயாதீனம் இலங்கை மக்கள் பல சந்ததிகளாக அனுபவித்து வருகின்ற உரிமை என 1978 ஆண்டு அரசியலமைப்பின் முகவுரையை மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2001 ஆண்டு ஜூன் மாதம் 20 பாராளுமன்றத்தில் இந்த செயற்பாடு தொடர்பில் உரையாற்றிய அனுர பண்டாரநாயக்க நிலையியல் கட்டளைகளில் திருத்தத்தை மேற்கொள்ள அல்லது புதிய அரசியலமைப்பு ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியிருந்ததாக உயர்நீதிமன்றம் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. இந்த பொருட்கோடல் தொடர்பில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளான நிமல் காமினி அமரதுங்க, கே ஸ்ரீபவன் மற்றும் பிரியசாட் டெப் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் குழாமினால் பரிசீலிக்கப்பட்டிருந்தது. மனுதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனகீஸ்வரன், SL குணசேகர, ஜனாதிபதி சட்டத்தரணி ஜி அழகரத்னம், ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் ஆகியோர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தது. இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது அரசியலமைப்புப்படி செல்லுபடியானது அல்ல, அதற்கு இந்த விசாரணை செய்ய அதிகாரம் இருக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. அதன் காரணமாக இப்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றம் எல்லா தெரிவுக்குழு உறுப்பினர்களுக்கும் சபாநாயகர்களுக்கும் இந்த எழுத்தாணை மனு சம்பந்தமாக அறிவித்தல் கொடுத்திருக்கிறது. அந்த வழக்கு 15ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி எடுக்கப்படும். இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் அரசியலமைப்பின் பொருட்கொடலை வழங்கக்கூடிய ஒரே நிறுவனம் உயர் நீதிமன்றமாகும். இலங்கையின் சட்டமே மீயுயரானது எனவும் இலங்கையின் அரசியலமைப்பே மீயுயர் ஆனது எனவும் அதற்கு கீழ் ஏனைய அனைத்து நிறுவனங்களும் உள்ளதாகவும் சட்டத்துக்கும் அரசியலமைப்பிற்கும் அப்பால் எந்த ஒரு நிறுவனத்தினாலும் செயற்பட முடியாது எனவும் உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்று அறிவிக்கப்பட்ட தீர்மானத்தில் அது தெளிவாகின்றது. இதேவேளை பிரதம நீதியரசர் தாக்கல் செய்திருந்த மனு தொடர்பில் பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவின் உறுப்பினர்களான விஜித் ஹேரத் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோர் சார்பில் சட்டத்தரணிகள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இந்த மனுவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 மனுக்களை நிராகரித்த மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் மனு மீதான விசாரணையை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைத்தது.